ஜனகரோட அரண்மனைக்கு அழைச்சின்னு போறார். அங்கதான் சதானந்தர் அப்படின்னு இருக்கார். அவர் கௌதமரோட பிள்ளை. அப்பதான் தெரிஞ்சுக்கிறார் ராமர் அங்க அழைச்சிட்டு போய் அகல்யா சாப விமோசனம் ஆகி அவ சௌக்கியமா இருக்கா, அவ 2 பேரும் ஆதித்யம் பண்ணா, அப்பாவும் வந்தார் அப்படிங்கிற விஷயம்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். ரொம்ப சந்தோஷப்படுறார். விஸ்வாமித்திரர் மேல அப்பேற்பட்ட அவருக்கு ஏற்கனவே மதிப்பு உண்டு, இப்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டான். அப்ப விஸ்வாமித்திரோட சரித்திரத்தை பூரா விஸ்தாரமா சொல்றலாம். முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு ஒருத்தரை சொல்லணும் அப்படின்னா அது விஸ்வாமித்திரர். ஏன்னா பிரம்மரிஷி ஆகிறதுக்கு அவருக்கு சர்வ இடைஞ்சலும் இருந்துதான். முதல்ல மேனகிட்ட காமவசப்பட்டார். அவர் தபசு பூரா நஷ்டமாயிடுது. திரும்ப போய் தபசு பண்றேன்னு போனார். அப்புறம் ஊர்வசி வந்தா அவரை கல்லா போன்னு சபிச்சுட்டார். இப்ப கோபத்துக்கு வசமாயிட்டார். கோபத்துல திரும்பவும் தபசெல்லாம் போயிட்டு திரும்பவும் போய் தபசு பண்றார். விடல அவர்.